ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பரான ஒரு கோவக்காய் கிரேவி. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல சைடிஷாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை தோல் உரித்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கோவக்காயை இந்த மாதிரி 4ஆக கீறி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி தெரியுது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு பல்லரியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கண்ணாடி பதம் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு கோவக்காய் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கிரேவியில் அந்த கோவக்காயோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். இது கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாடை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இது லைட்டாக கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சு இந்த கோவக்காயை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு கை நிறைய மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். சூப்பரான கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் போல் வெஜ் கிரேவி பண்ணுறதை விட சப்பாத்திக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.